வணக்கம், நான் உங்கள் தோழிமையா. இன்னைக்கு ஒரு சூப்பர் கதையை கேட்கலாமா? இது பொய் சொன்ன சிங்கத்தோட கதை. இது யாருக்கு போதனை கொடுத்துச்சு? அவசியம் கடைசி வரைக்கும் கேளுங்க. மழை பெய்து முடிந்த பிறகு காட்டில் ஒளிரும் பசுமை பசந்தது. அந்த காட்டில் ஒரு பெருமையான சிங்கம் இருந்தது. ஆனால் அது ஒரு பழக்கமுள்ள சிங்கம், பொய் சொல்லும் பழக்கம். அறையோ, என்னை பத்திரமாக காப்பாற்றுங்கள். ஒரு பெரிய அபாயம். அதை கேட்டவுடன் காட்டில் இருக்கும் அனைத்து விலங்குகளும் விரைவாக ஓடின. ஓஹோ, நம்ம நண்பரை காப்பாற்ற வேண்டும். எங்கே சிக்கியது? நாம் வேகமாக செல்வோம். விலங்குகள் சிங்கத்தை பார்த்தபோது அது சிரித்துக் கொண்டிருந்தது. ஹா, நீங்கள் எல்லோரும் எப்படி பரபரப்பாக ஓடியீர்கள். நான் பொய் சொன்னேன். வேடிக்கைக்கு. இது நல்ல பழக்கம் இல்ல. இனிமேல் உன்னை நம்ப மாட்டோம். அடுத்த நாள் சிங்கம் மறுபடியும் அபாயம் என்று அழைத்தது. ஆனால் இந்த முறை யாரும் அதை கேட்கவில்லை. ஆனால் 3ஆம் நாள் உண்மையில் சிங்கம் ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்து சிக்கிக் கொண்டது. அறையோ, யாராவது உதவுங்கள், இது உண்மை. விலங்குகள் சிங்கத்தை பார்த்தன. இது உண்மையா? நீங்கள் எங்களுடன் விளையாடினால் நாங்கள் எப்படி நம்ப முடியும்? அதற்குள் நல்ல மனம் கொண்ட மான் ஒரு கொடியை பிடித்து அதை சிங்கத்திற்கு கீழே வீசியது. நம்முடைய பொறுமை சோதிக்கப்படும் நேரம் இது. நாம் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும். சிங்கம் வியப்பாக பார்த்தது. நீங்கள் எனக்கு உதவுகிறீர்களா? நான் உங்களை ஏமாத்தினேனே. உண்மை பேசுறது ரொம்ப முக்கியம். ஆனால் உதவி செய்யறது அதைவிட முக்கியம். சிங்கமோ மிகவும் வேதனைக்குள்ளானது. அது மானின் உதவியுடன் பள்ளத்திலிருந்து வெளியேறியது. அந்த நாள் முதல் சிங்கம் இனிமேல் பொய் சொல்லாமல் உண்மையாக வாழ முடிவு செய்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒருவரின் நம்பிக்கையை பெற நாம் எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும். அத்தகைய நம்பிக்கையே நம்மை நல்ல மனிதராக மாற்றும். அதனால் நம்பிக்கையை பெற உண்மையாக இருங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.